பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அன்புள்ளவர் ஊழியத்தின் வாயிலாக உங்களை சந்திப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாயிருப்பீர்கள் என்றெண்ணி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். உங்களையும் என்னையும் தன் உள்ளங்கையிலே தாங்கி ஏந்தி சுமைக்கின்ற ஒரு தேவன். அந்த தேவனுக்கு மாத்திரமே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வாறாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாய் வாழக்கூடும் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். நான் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளாக கடந்து செல்லலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஒத்துழைக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அடியை மறைத்து நீர் வெளிப்படும். கொடுக்கின்ற வார்த்தையானது 30, 60, 100 கனி கொடுக்க நீர் அனுக்கிரகம் செய்யும். சுயத்தை சார்ந்து சுயபலத்தை சார்ந்து இந்த வார்த்தையை கொடுக்காதவாறு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனமாய் ஆவியில் நிரம்பி கொடுக்க நீர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனத்தை நீர் தகப்பனுடைய வார்த்தையினால் சுத்திகரியும், ஓடமிட்டாலும் உருவாக்கும் தகப்பனே. அவருடைய வாழ்விலே என்னென்ன குறைகளோடு இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அது நிறைவாய் பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும் தகப்பனே. நீர் மாத்திரமே மகிமைப்படுவதாக. சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் நண்பனர்களே, கர்த்தர் நித்தமனம் நடத்துவார் என்று சந்தேகமில்லை. அவர் ஒரு நல்ல தகப்பன். அவருடைய இருதயமானது நம்மை எப்போதும் நினைத்து ஏகின்ற ஒரு தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எப்போதும் நம்மை குறித்து என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், எப்படி இந்த பூமியில் வாழ்வார்கள் என்று எண்ணி நினைத்து கொண்டே இருக்கின்றார். காரணம், என் பிள்ளைகள் எப்பொழுது என் அண்டை வரும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் இந்த உலக இச்சையை நம்பிதான் ஓடுகிறோம். இந்த உலக இன்பத்தை நோக்கித்தான் ஓடுகிறோம். அந்த குதிரை நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். கரம்பற்றி தூக்குவார், நம்மை உயர்த்துவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். அந்த தேவனை நம்புங்கள். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 32 அதிகாரம் 11 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பக்தன் இவ்வாறாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களியோருங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள் என்று சொல்லி பக்தனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. பாருங்கள், அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கின்றது, செம்மையானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், எதற்காக நாம் ஆனந்தம் முழக்கமிட வேண்டும்? எதற்காக இந்த தேவனுக்குள் மகிழ்ந்து கழிவுற வேண்டும்? சொல்லுங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் கிறிஸ்துவலாகி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வேதாகமும் நம் வாழ்க்கையை மாற்றுகின்றது, அநேகருக்கு சாட்சியாக நிற்க செய்கின்றது. இப்படி இந்த வேதம் நமக்காக இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நமக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கின்றதோ, என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றதோ அவை எல்லாம் இந்த வேதத்தில் அடங்கி காணப்படுகின்றது. ஆனால் நாம் தான் அதை நம்பாமல், அதை விசுவாசிக்காமல், அதை நேசிக்காமல் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றோம், சமாதானத்தை இழந்து போகின்றோம். நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறுகின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்கின்றார். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. செம்மையான இதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் என்று சொல்லி நம்மை தேவன் பார்த்து சொல்கின்றார். பாருங்கள், அந்த தேவனை நாம் உண்மையோடும் முத்தமத்தோடும் பறைசாற்றுகின்ற பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் விசுவாசித்து இயல்பை பிரகாசிக்கின்ற பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். அப்போ நம்முடைய இருதயமானது அவரையே போற்றி துதித்து ஆனந்த முழக்கமிட்டே கொண்டிருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார்.
நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுகள் என்று சொல்லி, செம்மையான இருதயமுள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கம் என்று சொல்லி தேவன்மை பார்த்து சமாதானமாய் வாழ செய்கின்றார். ஹல்லேலூயா. யார் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சொல்லுங்க? இருதயத்தில் உண்மையுள்ள பூரணமுள்ள சமாதானமாக இருக்கின்றவர்கள் தான் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். இருதயத்தில் கலக்கமோ பயமோ திகிலோ அல்லது கெட்ட எண்ணங்களோ நம்மை ஆட்கொண்டு காணப்பட்டால் நம்மால் சமாதானமாக இருக்க முடியாது. அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்மை சுட்டி காட்டுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்பட்டால் நாம் நீதிமான்களாய் காணப்படுவோம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு விளங்கை செய்கின்றார். அப்படி என்றால் அவை யாவன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உண்மையுள்ளவர்கள் சுத்தமுள்ளவர்களை காட்டிலும் வேறு யாரும் இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ முடியாது, மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. தேவனை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் சீர்கட்டு போனதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான சுத்தமோ அல்லது குழந்தையை போல ஒரு உள்ளம் நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு ஐயோ, நம்மால் சமாதானமாக இருக்க முடியாது. நம்மால் ஒரு காரியத்தை செம்மையாய் செய்ய முடியாது. அவரை முழு மனதோடு துதித்து பாடி மகிழ முடியாது. காரணம், சுத்த இருதயம் நமக்குள்ளே காணப்படவில்லை. அவர்கள்தான் தேவனை துதித்து பாடி மகிழ முடியும். அவர்கள்தான் தேவனை நம்பி போற்ற முடியும். ஆனால் நமக்குள்ளே சுத்தமான ஒரு இருதயமோ சுத்தமான எண்ணமோ இல்லாவிட்டால் நாம் எப்படி தேவனை போற்றி துதிக்க முடியும்? முடியாதல்லவா? முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. அப்போ அந்த முழு இருதயம், அந்த முழு பலன், அந்த முழு உள்ளம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயமானது சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். கஷ்டம் வரும்போது தான் தேவனை தேட வேண்டும் என்ற அவசியமில்லை. நஷ்டம் வரும்போது தான் தேவனை தேட வேண்டும் என்ற அவசியமில்லை. இம்மைக்காக மாத்திரம்தான் தேவனை தேட வேண்டும் என்பது அவசியமில்லை. நீங்கள் எந்த நேரமும் அவரை தேடலாம். உங்கள் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், ஒரு பூரணம் காணப்பட வேண்டும். இவைகள் இருந்தால்தான் கிறிஸ்துவுக்கு நாம் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இதயமுள்ளவர்கள் யாவரும் அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்கின்றார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி. மேன்மை என்று சொல்கின்ற பொழுது ஒரு ஆணவம், அடாவடித்தனம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் மனத்தாண்மையில் மேன்மையாய் காணப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய கனியில் மேன்மையாய் காணப்படுகின்றோம். அதை தான் சுட்டி காட்டுகின்றது. மற்றபடி மேன்மை என்பது ஒரு ஆஸ்தியோ அந்தஸ்தியோ குறிப்பது அல்ல. அது உலகப்புறமான மேன்மை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மேன்மை காண்பார்கள். சிறுமிப்பட்ட ஜனங்கள் மேன்மை காண்பார்கள். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒடுக்கப்பட்டு காணப்படுகின்ற போது கிறிஸ்துவின் நாம் மேன்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இதயம் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமே ஒழிய நான் இவ்வளோ நன்மை செய்தேன், இவ்வளோ தீமை செய்தேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டல் ஒன்றும் பிரயோஜனமில்லை. ஆகவே எவைகளை நான் மேன்மை பாராட்ட வேண்டும், எவைகளை மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியில் எளிமையோடு கிறிஸ்துவுக்குள் மனத்தாழ்மையோடு நாம் மேன்மையோடு காணப்பட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு கிரீடமாய் காணப்படும். பரலோகத்தை நாம் மேன்மையாய் காண முடியும். ஹல்லேலூயா. அதை விட்டுப்பட்டு நான் என்று சொல்லி
புலம்புவதில் ஒரு மேன்மையும் இல்லை. ஆகவே அவருக்குள் நம்பிக்கை கொண்டு சுத்தமான இருதயத்தோடு அவருக்குள் மேன்மை பாராட்டோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து களிகூற முடியும் என்பது சந்தேகமில்லை. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த மனத்தாழ்மை தான் நமக்குள் காணப்பட வேண்டும். வேறு எந்த விதமான தீங்கான எண்ணங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வாறாக செயல்பட வேண்டும், எவ்வாறாக நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும், எவ்வாறாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவில் எளிமையோடு, உண்மையோடு, பரிசுத்தாவின் வல்லமையோடு நாம் தேவனை துதித்து பாடி மகிழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது செம்மையாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவுக்குள் மேன்மையாய் காணப்படும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்க, அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை தஞ்சம் என்று வாழ்கின்ற ஜனங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இன்னைக்கு அநேகரிடத்தில் கேட்கும் என்று இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை. காரணம், அவருடைய எண்ணங்களானது குறுகிய வட்டத்திற்குள்ளாய் காணப்படுகின்றது. அது போன்ற ஒரு குறுகிய தரிசனமோ குறுகிய வட்டமோ நமக்குள் காணப்படக்கூடாது. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் அவருடைய ஜீவ ஆத்மாக்கள். அப்படி என்றால் தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை நாம் எப்படி மகிமையாய் காண முடியும், எப்படி ஏழ்மை பிரகாசிக்க வேண்டும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயம் பெற முடியும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு கனவோடு ஒரு முயற்சியோடு வர வேண்டும். பின்மாற்றத்திற்கு என்ன வழி உண்டோ அதை நோக்கி ஓடக்கூடாது. முன்னேறதுக்கு என்ன வழி உண்டோ அதை நோக்கி ஓட வேண்டும். அந்த சிலுவையின் பாதையை நோக்கி ஓடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துக்குள் செம்மையாய் ஆனந்த முழக்கத்தோடு நாம் அவரை போற்றி துதி பாடுவோம் என்று எல்லாம் சந்தேகமில்லை. அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். என் தேவனை நான் துதிக்காமல் யார் துதிப்பார், என் தேவன் நான் போற்றாமல் யார் போற்றுவார் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேணும். அந்த எழுப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆழ்ந்த சத்தம் விடுவார்கள் சொல்ல பார்க்கின்றோம். பாருங்க, நாம் அவருடைய சுத்திர சுவீகாரம் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு சாக்கியத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தகப்பனுக்கு முன்பாக எல்லா விதமான ஆர்ப்பரிப்போடு நாம் ஜெபிக்க முடியும் என்று சந்தேகமில்லை. நாம் எந்த அளவிற்கு ஆர்ப்பரிப்போடு ஜெபிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தேவனுடைய சமூகத்திலே மேன்மையாய் காணப்படுவோம். ஜெபம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்பிக்கை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. கெட்டுப்போவது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். ஆனால் மனம் திரும்பி தேவனை பின்பற்றி வருவதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆனால் அதை நீங்கள் இஷ்டமாக எண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை நீதியாய் காணப்படும். தேவனுக்கு முன்பாக மேன்மையாய் காணப்படுவீர்கள். அவர் உங்களை ஏந்துவார், தாங்குவார், தப்பி வைப்பார், உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். அவர் நம்மை புறம்பே தலையின்ற தேவன் அல்ல, நம்மை மார்போடு ஏற்றுக்கொண்ட ஒரு தேவன். ஆகவே தேவனுக்குள் நாம் எந்த அளவுக்கு நீதியோடும் உண்மையோடும் முத்தமத்தோடும் சுத்த இதயத்தோடும் காணப்பட முடியுமோ அதற்கு என்ன வழி உண்டோ அதை நாம் முயற்சித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் கரம்பற்றி தூக்க வல்லவராக இருக்கின்றார். தயவு செய்து அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிகள். வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் மேன்மையாய் வாழ்ந்து காட்டுங்கள். கட்டாயம் உங்களையும் எண்ணியும் கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் என்ற சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக நின்று மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சத்தமிடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த அளவுக்கு தேவனோடு கூடிய ஒரு உறவில நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அந்த அனுபவம், அந்த ருசிப்புத்தன்மை நமக்குள் வர வேண்டும்.
கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லினது. அப்படி என்றால் அந்த தேவனை ஆழ்ந்த சத்தமிட்டு முழக்கமிட்டு நாம் அவரை ருசித்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கும் நம்முடைய வாழ்க்கை மேன்மையாய் காணப்படுகின்றது. மிகுந்த கவனமாக இருக்கலாம். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கின்ற தேவன். நமக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய காயங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சுபாவங்களுக்காக, நம்முடைய ஜென்ம சாவங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். இன்றைக்கு நாம் நீதியுள்ளவராய் காணப்பட வேண்டும் என்று பிதாவிடத்தில் இம்பிட்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய தேவன் நம் மீது அந்த அளவிற்கு ஒரு பாசம், நேசம், அன்பு, ஒரு தயவு வைத்துள்ளார். நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் அசட்டியோடும் இன்னல்களோடும் இக்கட்டுகளோடும் வாழ்ந்து வருகின்றோம். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தாவே, என்னை சுத்தமுள்ளனாய் மாற்றும், ஒரு பொன்னாக விளங்க செய்யும், ஒரு மகிமையின் மகனாய் மாற உதவி செய்யும், ஒரு மகிமையின் மகளாய் வாழ உதவி செய்யும் என்று சொல்லி அவர் சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் நம்மை கரம் பெற்று தூக்கிவிட வல்லமுள்ளதாக இருக்கின்றார். அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். என் மகன் எனக்காக ஊழியம் செய்வான், என் மகள் எனக்காக ஊழியம் செய்வாள் என்ற எண்ணத்தோடு அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தாவே, என்னை சுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். கட்டாயம் தேவன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் என்று சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த நினைவு கூறுதல் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் நமக்காக கொடுத்த அந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக நாம் ஒவ்வொருவரும் தேவனை போற்றி பாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். நாம் அந்த நாளை ஒரு பண்டிகை நாளாக கொண்டாட வேண்டும். கிறிஸ்துக்குள் அவருக்கு முன்பாக, அவருடைய சந்நிதிக்கு முன்பாக, அவருடைய ஆலயத்திற்கு முன்பாக எல்லோரும் இசைந்து ஒரு மனதாய் தேவனையே துதித்து பாடி மகிழ்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆனந்த முழக்கமிட்டு அவரை உரிமையோடு என் தகப்பன், என் தாய் என்று எண்ணத்தோடு நாம் அவரை போற்றி துதித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நீதிமான்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் குடும்பமாய் தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வாரீங்களா? ஆலயத்துக்கு ஒழுங்காக வாரீங்களா? இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் போனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சண்டே சர்வீஸ் ஆரம்பித்துவிட்டு என்று தெரிந்ததும் அந்த பாதி வேலையிலும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது தேவனுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியம். ஒன்று, ஆலயத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு எந்த நஷ்டம் முடியாது. நம்முடைய ஆத்மா தான் நரகத்துக்கு செல்லுமே ஒழிய தேவனுடைய ஆத்மா நரகத்துக்கு செல்லாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நரகமா சொர்க்கமா நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஒரு நாளை கூட நம்மளால் தேவனுக்காக ஒரு 2 மணி நேரம் அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில் ஒன்று கூடி துதித்து பாடி மகிழ்ந்து சமாதான வாழ்த்தோடு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க? தயவு செய்து தேவனுடைய ஆலயத்திற்கு வருகின்ற நாம் ஆலயத்தில் மணி அடித்து ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை தேவன் கேட்க ஆவலாக இருக்கின்றார். நம்முடைய வாஞ்சையை கண்ணோக்கி பார்க்கின்றார். நாம் எந்த அளவிற்கு அவரை நாம் துதித்து பாடி ஆர்ப்பரிக்கின்றோம் என்று அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். யார் எனக்கு முன்பாக வருவார்கள், யார் எனக்கு முன்பாக துதிப்பார்கள், யார் எனக்கு முன்பாக ஜெயிப்பார்கள் என்று தேவன் அவளோடு காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி நாம் துதித்து பாடி மகிழ்கின்ற போது என் பிள்ளைகள் என் சமூகத்தில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி தேவன் ஆனந்த சத்தமிடுகின்றார். ஆனால் நாம் உள்ள வந்துட்டு 1000 காரியங்களை யோசிக்கிறோம். சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, உப்பு இருக்கா, புளி இருக்கா,
சிக்கனா மட்டனா அல்லது போன்லெஸ்ஸா அல்லது தந்தூரி சிக்கனா, இப்படி தான் ஆலயத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சோடனே என்ன சாப்பிட்லாம், இதை முடிஞ்சோடனே என்ன ஸ்பெஷல் செய்யலாம் அப்படின்ட்டு எதையும் சிந்திக்காதீர்கள். உங்கள் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. இது என் தேவனை ஆராதிக்கின்ற நேரம், என் தேவனை துதித்து போற்றுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நான் எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். என் தேவனை மாத்திரமே நான் துதித்து பாடி மகிழ்ந்து அவருடைய சந்நிதியின் முன்பாக ஆனந்தம் முழக்கமிடுவேன் என்று உறுதி கொண்டு நீங்கள் சமூகத்தில் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த அளவிற்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் என்ற சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. ஆகவே நாம் அவரை தேடுவதில் ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. நான் தேவனை அறியாத ஒரு மகன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கோவில் பூசாரிகள். தேவனை ஏற்றுக்கொண்டேன். அநேக பாடுகள் கஷ்டங்கள் என் வாழ்க்கையில கண்டாலும் நான் ஆராதிக்கின்ற தேவன் இன்னார் என்பதை கண்டுகொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த நிமிஷம் வரை பாடுகளோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அந்த அளவிற்கு என் தேவன் என்னை நேசிக்கின்றார், என்னை கனம் பண்ணுகின்றார். என் மகன் அல்லவா, என்னை நம்பி வந்த மகன் அல்லவா, நான் இவனை எப்படி கைவிட முடியும்? என்னாலும் என்னோடு கதறுகின்றான். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், உன்னை ஏற்றுவேன், தப்பு பெண் தாங்க வேண்டும். என் தேவனை நான் தடுமாறின நேரமெல்லாம் கைப்பிடித்து தூக்கி விடுகின்றார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சுத்த கண்ணன். அவரை போன்ற ஒரு சுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அன்புக்குரிய தேவ ஜனமே, என் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாருங்கள், சந்தோஷமாய் வாருங்கள். கவலையோடு துக்கத்தோடு துயரத்தோடு வராதிங்க. நீங்கள் அழுது கொண்டிருப்பது என் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. என் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். நீங்கள் எப்போதும் புன்முகத்தோடு இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, அவரை ருசித்து பாருங்கள், அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். என் தேவன் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. அவளோடு உங்களை வரவேற்கின்றார், அவளோடு உங்களை வரவேற்கின்றார். எதற்கும் உதவாத என்னை இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிற்க வைத்திருக்கின்றார். காரணம், தேவன் நம்முடைய இதயத்தை கண்ணோக்கி பார்க்கின்றார். மனுஷன் முகத்தை பார்க்கின்றார், தேவனோ இதயத்தை பார்க்கின்றார். ஆகவே அவருடைய சமூகத்தில் நாம் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அவர் சமூகத்தில் வருகின்ற பொழுது உற்சாகமாய் ஆனந்த சத்தமாய் நான் என் தேவனை தோற்றி போற்றி பாடி மகிழ வருகின்றேன் என்று உரிமையோடு வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசைப்பார் என்று சந்தேகமில்லை. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. இதை நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எது நிமித்தம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் கிறிஸ்தவ பிள்ளைகள் பொன்னாய் விளங்க செய்கின்றார். அப்படி கிறிஸ்தவ பிள்ளைகள் பொன்னாய் விளங்குகின்ற பொழுது என் தேவன் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படுகின்றார். பாவியான மனிதருக்கு முன்பாக நீங்கள் சிக்கி தவிக்கின்ற பொழுது, அந்த பாவியான சந்ததிக்கு முன்பாக நீங்கள் நிற்கின்ற பொழுது, நீங்கள் கர்த்தர்க்காய் கெம்பீரமாய் விசுவாசத்தோடு உறுதியாக நிற்கின்ற பொழுது தேவன் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படுகின்றார். ஆகாது என்ற தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இவன் ஆகாது, இவனால் குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிய பின்பும் அந்த இடத்தில் நீங்கள் தேவனுக்காய் வைராக்கியமாக நிற்கின்ற பொழுது தேவன் உங்கள் நிமித்தம் சந்தோஷம் கொள்கின்றார். 1000 தேவைகள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஓய்வு நாள், நான் என் தேவனை ஆராய்ச்சி தூத்து பாடி மகிழ வேண்டும் என்று வாஞ்சியோடு வருகின்ற பொழுது, அந்த பாடுகள் மத்தியிலும் நீங்கள் விசுவாசமாக நிற்கின்ற பொழுது தேவன் உங்கள் நிமித்தமாய் சந்தோஷப்படுகின்றார். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கையில் காசு இல்லை, குடும்ப வறுமையில் செத்துக்கிட்டு இருக்கு, பிள்ளைகள் பாலுக்கு அழுகிட்டு இருக்கு, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த சூழல் மத்தியில் தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்கின்ற பொழுது தேவன் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படுகின்றார். கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் காணிக்க போடுறாங்க, ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் அந்த சமூகத்தில் வந்து நீங்கள் காத்திருந்து தேவனை நோக்கி நன்றியோடு துதித்து போற்றி பாடி மகிழ்கின்ற பொழுது தேவன் உங்கள் நிமித்தமாக
ஆனந்த சந்தோஷம் அடைகின்றார். நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், தோழர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், நம்பினர்கள் கைவிட்டார்கள், வியாதியோடு படுத்திருக்கின்றேன், கடன் பிரச்சனையோடு படுத்திருக்கின்றேன், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எனக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, அதன் மத்தியம் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நம்பியிருக்கின்றீர்கள் பொழுது, அதன் மத்தியம் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நம்பி சார்ந்து வாழ்கின்ற பொழுது தேவன் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படுகின்றார். அவர் நம்மை புறம்பே தருகின்ற தேவன் அல்ல, நம்மை அழுகை பார்த்து சந்தோஷப்படுகின்ற தேவன் அல்ல. அவர் நம்ம கண்ணீரை துடைக்கின்ற தேவன், நம்மை முத்தமிடுகின்ற தேவன், நம்மை தூக்கி தோளில் சுமைக்கின்ற தேவன். அந்த தேவனை விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்படும், நாம் நீதிமாட்டியாய் காணப்படும் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. வாசிக்கலாம். மேலும் என் சகோதரி, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமில்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் தேவனை குறித்து சுட்டி காட்டுகின்றார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சொன்ன காரியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவை சொல்லுவது நான் மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சஞ்சலமாக இருந்தாலும் நாளை சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். காரணம், இந்த வேதாகம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. இந்த இயேசுவை குறித்து திரும்ப திரும்ப உங்களோடு பேசுவது எனக்கு வருத்தம் அல்ல, சந்தோஷம்தான், சமாதானம் தான். காரணம், என்னோட தேவன் ஜீவன் உள்ளவர், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தந்தார். இம்மட்டும் பிதானத்தை பரிந்து பேசிக்கொண்டு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்துள்ளார். நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். அவரை போற்றுவதில், அவரை துதிப்பதில், அவரை சாட்சியாக நிறுத்துவதில் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், என் தேவன் பரம உலகத்துக்கும் கர்த்தராய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா. ஆகவே நான் என் தேவனை குறித்து திரும்ப திரும்ப சொல்லுவதில் எனக்கு எந்த சஞ்சலமும் கிடையாது. நான் சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நான் நேற்று இந்த வார்த்தை தான் படித்தேன், இன்றைக்கும் இந்த வார்த்தை தான் படிக்கிறேன், நாளைக்கு இந்த வார்த்தை தான் படிக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் நேற்று படித்தாலும், இன்று படித்தாலும், நாளை படித்தாலும் எனக்கு அது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நான் என் தேவனுடைய வேதாகமத்தை நேசிப்பதை நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு அது சந்தோஷம்தான், சமாதானம் தான், நித்திய மகிழ்ச்சி தான். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் நமக்குள்ளே வந்தால் போதும். ஒவ்வொரு நாளும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்று போலவும் நம் வாழ்வோம் என்பது சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. அவரை சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த விசுவாசத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மேன்மையுள்ளாய் காணப்படும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்த்தல் கூறுகின்றார். அவர் நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக வாழ்த்துகின்றார். அவர் நம்முடைய பாடல்கள் நிமித்தமாக வாழ்த்துகின்றார். காரணம், கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனங்கள் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி இருக்குதே, என்ன செய்வேன், கலங்க வேண்டாம். அவருக்குள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், வியாதி மாறும். கடன் பிரச்சனை இருக்கின்றது, எப்படி காசு பணம் கொடுக்கணும்னு தெரியல, கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், கடன் பிரச்சனை மாறும். இது என்ன கம்பி கட்டுற கதையாயின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம். அதுவல்ல, கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள் அதுவல்ல. கடுகளோ விசுவாசம் மலையை பெயர்க்கும் என்று சொல்லி பேதரை பார்க்கின்றோம். அப்போ கடுகளோ விசுவாசத்தோடு நாம் நமக்குள்ளே காணப்பட்டால் மலையை பெயர்க்கும் மலையிற்கு நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படும்.
அப்படி இருக்கின்ற பொழுது நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? கடன் பிரச்சனை குறித்தா, வியாதியை குறித்தா, அல்லது வாழ்க்கை குறித்தா? எதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. என் தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். என்னை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அவரை நான் நம்புகிறேன், அவரை நேசிக்கின்றேன். அவர்தான் எனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றார். ஆகவே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? அந்த மகிழ்ச்சியின் மத்தியில் நாங்கள் எப்படி தேவனை போற்றி பாடி மகிழ வேண்டும்? அந்த போற்றி பாடுவது எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும்? நாங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது எப்படி வர வேண்டும்? நாங்கள் உண்மை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து எனக்கு கற்றுக் கொடுத்தக்காக நன்றி சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் அவர்கள் தலையின் மீது தங்கியிருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரை. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க நீர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனை மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, பிரிவினைகள் மாறுவதாக, சந்தேகம் மாறுவதாக, விசுவாசம் பூர்ணப்படுவதாக, நம்பிக்கை பெறுவதாக, மகிழ்ச்சி பெறுவதாக. தகப்பனே, கர்த்தாவே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சஞ்சலம் தவிப்பு நீங்குவதாக. அவர்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருக்க மறுபடியும் நான் வாழ்த்தி ஆசைக்கிறேன் தகப்பனே. ஆகவே அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. தகப்பனே, ஊழியம் செய்கின்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாய் வாழ உதவி செய்வீராக. ஊழியம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பாடுகள், நிந்தைகள், அவமானங்களால் நீங்கள் நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை எங்கள் வாழ்விலே கனி கொடுக்க உதவி செய்யும். நாங்கள் கனிதரும் செடியாய் ஜீவிக்க உதவி செய்யும். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் முன்பாக உண்மை குறித்து நாங்கள் சாட்சி சொல்கின்ற பொழுது வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஒடுக்கப்பட்டு போகக்கூடாது. நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வேண்டிய சமூகத்திலே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த அளவிற்கு எங்களுடைய ஜீவியமானது கிறிஸ்துவுக்குள் பூர்ணப்பட்டதாக இருக்க உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரமோ குறி சொல்வோ எதுவுமே பலிக்காத தகப்பனே. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகின்ற எல்லா விதமான ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. தகப்பனே, என்னென்ன பாடுகளோடு, என்னென்ன கவலையோடு, என்னென்ன கஷ்டத்தோடு உங்களுடைய சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றனோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து சமாதானம், சந்தோஷம் அவருடைய வாழ்வை பிறக்க நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிப்பீராக. நீரை வழிநடத்தும், பொறுப்படுத்தி பாதுகாத்துக்கும். உமக்குள்ளே உண்மையோடும் முத்தமத்தோடு வழிநடத்தும் தகப்பனே. ஒன்றுக்கும் உறவாத என்னையும் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை கொடுக்க வைத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பிரோஜனமான உடைய காரணம் என்னை நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே கரம் பற்றி நடத்தும். நீரே எங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் அது தேவனை துதித்து பாடி மகிழ அது எங்கள் உதவியாக இருக்கும். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க விரும்பினால் யூடியூப்பில் சென்று வினோத் என்று நீங்கள் டைப் செய்தால் நிகழ்ச்சிகள் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சி அநேகருக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஏனென்றால் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இனி வரும் நாட்கள் கொடுமையான நாட்களாய் காணப்படும். நாம் தப்பித்து பிழைத்து கொள்ள தேவனுக்குள் ரட்சிப்பின் மஸ்தத்தை பெற்று அவருடைய மகிமையில் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய ராஜ்யத்தை ஒன்றாய் கட்டுவோம். கர்த்தர் நம்மை நித்தம் நம்மை ஆசைப்படும் சந்தேகமில்லை. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் சகல தேவையை சந்திக்கவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் அவருடைய சமூகத்தில் நீதிமான்களாய் காணப்படுவோம். கட்டாயம் தேவனுடைய சமூகத்தில் நாம் மேன்மை பெற்றவர்களாய் காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசைப்பார் எல்லாரும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லோரும் ஆசைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.